ஐயோ மை டியர்னு கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். யோ எனக்கு டீரும் வராது பீரும் வராது. வீரா விட்டா விஸ்கி பிராந்தின்னு கூப்பிடுவா போல இருக்க. அதுக்கு ஐத்தானே கூப்பிடு. அடேங்க அப்பா, ஒரு வாரமா எச்சியே துப்பலையா? இவ்வளவு இருக்கு. இந்த காபி. ஐயோ நான் எவ்வளவு டீசென்டானவன். உன்னை வந்து கட்டிக்கிட்டேன் பாரு. ஏயா எனக்கு என்ன குறைச்சல்? நானா வந்து உன்னை கட்டிட்டேன். நீதான் எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பா கால்ல விழுந்து தலைகையா நின்னு என்ன கட்டிக்கிட்ட. இந்த காபி எங்க இருக்கு? எனக்கு வேணும், எனக்கு வேணும். நன்றி. இதையா கேட்டேன், வச்சுக்கடா. அடியே உன்னை கல்யாணம் கட்டிட்டு வந்து 10 நாளா சோப்பு போட்டேன் உன்னை சுத்தம் பண்றதுக்கு. முதுகுல இருந்த 10ஏ போகல. அஞ்சலிங்கிற பேரை ஏஞ்சல்னு அழகா மாத்தினேன். பேரத்தான் மாத்த முடிஞ்சதை தவிர உன்னை மாத்தவே முடியலடி. அதெல்லாம் கடக்கட்டும். அதையும் உள்ள போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க. துப்பிட்டு பேசு. அப்பா பச்சரிசி சாப்பிட்டு அழுத்து போச்சு. அரிசி சாப்பிடணுமா? களி கிண்டணும். போய் கேவரு வாங்கிட்டு சொல்லு. களிய என்ன முதலாளி, உங்க சம்சாரம் கிண்டிட்டு போறாங்க? களியத்தான். அது இல்ல முதலாளி, பட்டணத்துல எவ்வளவோ நாகரிகமான பொண்ணுகளா இருக்கிறப்ப இதையா மலங்காட்டுல போய் கட்டிட்டு வந்தீங்க? அடே கைப்படாத ரோஜா எங்க இருக்கான்னு தேடுனேன். காட்டுல இருந்தா கட்டிட்டு வந்துட்டேன். ஆனா சரியில்லை. அவளுக்கு என்ன நல்ல அழகா தானே இருக்கா? அது ஏன் சம்சாரம். மறந்து போயிட்டேன். இதான் முக்கியமான விஷயத்தை மறந்துடுவீங்களே. ஐயோ என்னுடைய அழகுக்கு தகுந்தபடி அவளை மாடனா மாத்தலாம் நினைக்கிறேன். முடியலையே. வாட் கேன் யூ டு? டோன்ட் வரி, we do. என்ன வீடு நிலம் புறம்போக்குங்கறான். மூஞ்சியை பாரு, புண்ணாக்குல செஞ்ச மாதிரியே. இந்தா நேத்து வரைக்கும் 80, இன்னியோட சேர்த்து 85 ரூபாய். அம்மா கிட்ட சொல்லி மறக்காம பணத்தை வாங்கி வை. சரி. ஆமா உன் புருஷன் நேத்து கடத்தறல வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தனே. உன்னை விட்டு ஓடி போயிட்டனா? இருக்கும். நீ பேசுற பேச்சுக்கு அவன் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். உன்னை எவனாவது கைய பிடிச்சு இழுத்துட்டு போறான். ஸ்டூபிட். கார் வருது தெரியல. கண்ணன குருடா. ஐயோ என்னம்மா இது? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஏண்டா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வாமாங்கிட்ட. என்னம்மா அடி பலமா பட்டுச்சா? இல்லண்ணே லேசான காயந்தா. பாத்து வரக்கூடாது. சிலப்பா அண்ணா நான் ரிக்ஷா பிடிச்சு அனுப்பிச்சு வச்சிடறேண்ணே. வாமா. என்னம்மா காரை மோதிட்டு உள்ள உட்காந்து ரசிக்கிறியா? நான் என்ன டாக்டரா இறங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? ஹாஸ்பிடல் செலவுக்கு காசு கொடுக்கறேன், வாங்கி சொல்லுங்க. என்னண்ணே கொஞ்சம் கூட இறக்கமில்லாம பேசுறாங்க? இதுக்கு பேர் தான்டா பணத்திமிரு. ஹே லுக் ஹியர் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங், ஓகே? கார் பிரேக் சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், இட்ஸ் மை கார்ஸ் மிஸ்டேக். அண்ணே அம்மா என்ன சொல்றாங்க? இவங்க தப்பு பண்ணலையா, இவங்க கார் தான் தப்பு பண்ணிச்சான். பிறகு ஏன் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கார் கிட்டே பேசிருங்க. பேசிடுவோம். ஹே லுக் ஹியர், எக்ஸ்கியூஸ் மீ. ஆவ் வாட் தி ஹெல்? அம்மா மறக்க முடியாத அப்படி பேசிருங்க. ஸ்டாப் இட், ஸ்டாப் தி கார். பாருங்க அது நல்லா இருக்கானே. எங்க அண்ணன் கார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் புல்புல் பாத்தியா? எங்கால உங்க காரை அடிச்சு துவைச்சிட்டாரு. அண்ணே அசத்திட்டீங்க. இந்தாம்மா பேரிச்சம்பள கடைக்காரன் அனுப்பி வைக்கிறேன். இத போட்டு வாங்கி சாப்பிடு. You bloody idiot! You stupid idiot! Who the hell do you think you are? Look what you've done to my car. You think your grandfather will pay for it? Your father will pay for it? Or your mother will pay for it? I'll fix you. You think you're bloody Rambo? I'll fix you. I'll see the end of you. And when I see, I'll kill you. அண்ணே என்னண்ணே அவங்க பாட்டுக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் புரியுதுடா, வரவு வச்சுக்க, திருப்பி கொடுத்துருவோம். அப்புறமா பாக்கலாங்கிறீங்களா? இப்படி அவமானப்படுத்தி இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது சந்தியா. இன்னொரு நாளைக்கு அவன் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவான். அப்ப பாத்துக்கிறேன். சீக்கிரமா ரெடியாவே. தோ 5 minutes. ஆமா இந்த வருஷம் பர்த்டேக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? புதுசா என்ன போடலாம்னு யோசனை பண்ணிட்டு. புதுசா தானே புடவை கட்டு. எது புடவையா? ஆமா அருமையான சாரியை நான் செலக்ட் பண்றேன். உனக்கு எந்த புடவை வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு பழைய புடவை வேணுமா? என் மக கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவை இல்லைன்னு கேட்டிருந்தேன். தரேன்னு சொல்லியிருந்தீங்க. மறந்துட்டேன் தங்கம்மா. இதோ தரேன்.
லதா அந்த புடவைய காட்டு. ஏன் இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே, ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கொடு. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் இரு. புடி. ஏய், 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 சந்தியா, என்னடி இது? ஏன்டி கட் பண்ற? சும்மா இருடே. இப்போ தச்சி உடுத்துக்க சொல்லு. இப்ப கொடு. பரவாயில்லம்மா, ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க புடவைங்களை தச்சு தான் உடுத்திட்டு இருக்கோம். அதை விட இது நல்ல புடவை தான். கொடுங்கம்மா. வா 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 போலாம். நல்ல புடவைங்களை எடுத்து போடுங்க. என்ன விலையில வேணும்? இந்த ஷாப்ல எது காஸ்ட்லி சாரியோ அது காமிங்க. அடடே, வாங்க தம்பி வாங்க. வணக்கம். நானே உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே வந்துட்டீங்க. டேய் யாரா தம்பிக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொடுங்கடா. பாத்துக்கிட்டு இருங்க, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நான் எதுக்கு வந்தேன்னா, முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, சாப்பிடுங்க. ஏமா வியாபாரத்தை விட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்களே, யார் இவரு? அவரே எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவர் தாங்க இந்த கடைக்கே முதலாளி. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காரு. கடையில வேலை பார்க்கிற எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. என்னது, ஆளுக்கு 10,000? அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இலவசமா துணிமணி எல்லாம் கொடுக்கிறார். இதுக்கே வாழைப்பழம் தான் எப்படி சாத்துங்க. அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்கள். தொழிலாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே வருஷத்துக்கு 2 தடவை பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா பாருங்க. பாடி போலாம். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, யாருக்கும் கை கால் ஓடல, எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க தெய்வம் மாதிரி. அப்ப நான் வரேங்க. சரி தம்பி, அடிக்கடி வந்து போங்க. இன்னும் என்ன வேடிக்கை, போய் வேலையை பாருங்க எல்லாரும். என்னன்னு வேலை என்னாச்சு? டேய், அவர்கிட்ட வேலை கேட்கலாம்னு தான் வந்தேன். ஆனா அவர் என்ன தெய்வமாக்கிட்டாரு. அதனால அவர்கிட்ட ஒண்ணும் கேட்காம வந்துட்டேன். வேற எங்கேயா ட்ரை பண்ணுவோம். அண்ணே, உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? உங்க கிட்ட மோத நாளே கரக்காரி அவ வந்திருந்தா, எங்கடா போயிட்டா. நான் என்ன சொன்னேன், நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர், இந்த ஜவுளி கடையே உங்களுதான்னு ரீல் விட்டேன். அசந்து போய் ஜவுளியே எடுக்காம வெளியே போயிட்டா. டேய், எதுக்குடா அப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க? பிறகு நான் உங்களை மாதிரி காரா உடைக்க முடியும்? ராஜா, இன்னைக்கு எங்க இன்டர்வியூ? இன்னைக்காவது வேலை கிடைக்குமா? என்ன பீட்டர், இன்னைக்காவது வண்டி ரெடியா? ரெடி சார். ஆ. ட்ரையல் பார்த்துட்டு கம்பெனில கொண்டாந்து விட்டுறேன் சார். அப்படியே நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் டேங்க் ஃபில் அப் பண்ணிக்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே? ஓகே. ராஜா, நீ சும்மா தானே இருக்க, செட்டில் ஆள் இல்ல. வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு அவர் கம்பெனில கொண்டு போய் விட்டுரு. நானா? பெரிய மனுஷன்ப்பா, தெரிஞ்சு வச்சுக்க, பின்னால யூஸ் ஆகும். பீட்டர், சொன்னா கேளுப்பா. போகலாம். ரைட். டேங்க் ஃபுல் பண்ணுங்க. சரிம்மா. மேடம், சாவி எப்படிங்க? ஏன் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறமா உங்க வண்டிக்கு போறோமா? என்ன விளையாடுறியா? முதல்ல நான் தான் வந்தேன், என் வண்டிக்கு பெட்ரோல் போடு. நீங்க எப்ப வந்தா என்னமா? எங்க முதலாளி வண்டி வந்திருக்கு, அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் உங்க வண்டிக்கு போறோமா? இதை விட்டா வேற பங்க் இல்லையா பெட்ரோல் போட? சுத்து வட்டாரத்துல நீங்க எங்க போனாலும் எங்க முதலாளியோட பெட்ரோல் பங்கு தான். Shut up. என்னப்பா அந்த அம்மா இப்படி கோச்சிட்டு போறாங்க? போனா போறாங்க, எங்க முதலாளிக்கார விட அவங்களா எனக்கு முக்கியம். நீங்க கொடுங்க சாவிய. இந்தா. Come on. Excuse me, left. Hello. Excuse me. Shit, இவனா இங்கே வந்துட்டான். எனி ப்ராப்ளம்? No, ஏதாவது உதவி? no thanks. ஓகே. Excuse me, please stop. Hello.
பிரதர் ஒரு சின்ன ஹெல்ப். பிரதரா? டேய், ஆரம்பமே தப்பா இருக்கடா. கார் பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா குடுக்குறீங்களா? நாங்க உனக்கு பெட்ரோல் கொடுத்தா ஆளுக்கு ஒரு முத்தம் நீ தரியா? யோ, என்னையா அது? பிரதர், நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் கொடுக்கலாம்னு தான். யோ, நாங்க அவகிட்ட கேட்டது முத்தம் யா முத்தம். இது அதை விட நல்லா இருக்கும். இனிமே எந்த பொம்பளை கிட்டயாவது முத்தம் கேப்பியாடா? சார், இனிமே என் பொண்டாட்டி கிட்ட நான் முத்தம் கேட்க மாட்டேன் சார். ஏதாவது உதவி தேவையா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இருட்ட போகுது, இந்த பக்கம் ஒரு வண்டி கூட வராது. ஆல் இந்தியா ரேடியோ வானிலை பற்றிய விசேஷ அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த மண்டலத்தின் விளைவாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சென்னை, செங்கல்பட்டு, நெல்லூர் கடற்கரை பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புயற்காற்றும் வீசக்கூடும்.
கவலையே படாதீங்க. வாங்க. இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்களும் வேலை கிடைச்சுன்னு தான் சொல்றீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வேலை கிடைச்சிருக்குமுங்க. இந்த இருக்கிறானே என் பையன், இவன் கூட திரியறப்ப எப்படி வேலை கிடைக்கும்? அப்பா நான் தான்டா. ஏண்டா ஒழுங்கா பள்ளிக்கூடம் தான் போகல, ஊரை சுத்திட்டு திரியறிய. இந்த வீட்டு வாடகை பணத்தையாவது வசூல் பண்ணலாம்ல? ஐயா, நான் கூட 2 மாசம் வாடகை பாக்கி. உங்களை பத்தி பிரச்சனையே இல்லைங்க. உங்க பையன் வேலைக்கு போகட்டும், கை நிறைய சம்பளம் வாங்கட்டும், பை நிறைய நான் வாங்கிட்டு போறேன். தங்கம், பையனை சீக்கிரம் கிளம்ப சொல்லு, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ராஜா, பால் ரெடிப்பா. அண்ணே ட்ரெஸ் ரெடி. அண்ணே ஷூ ரெடி. அண்ணன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடந்தா பாக்குறவங்க எல்லாம் அசந்துல போறாங்க. அம்மா வந்துட்டப்பா. நான் போயிட்டு வரேம்மா. நல்ல செய்தியோட வாப்பா. ஒரு 5 ரூபா கொடுங்க. இது தரேன். இந்தா. மாப்பிள அடேங்கப்பா, டாப்பியா. வேலையோட திரும்பி வாங்க. இன்டர்வியூல வந்து அதான் நான் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன வந்து போய் அபிநயம் பிடிக்கிறீரு? நீங்க வெற்றியோட வாங்க. போங்க, சக்சஸ் தான். தம்பி, இங்க எந்தெந்த பஸ் நிக்கும்? இந்த பக்கம் போற எல்லா பஸ்ஸும் நிக்கும். 12, 12A, 5A, 5B, 41, 41B. தம்பி, 18 இங்க நிக்குமா? பக்கத்துல பாரு, லெஃப்ட்ல 3, ரைட்ல 2, கலர் கலரா 18. பஸ்ஸ கேட்டா மிஸ்ஸ காட்டுற. தம்பி, உன் பேர் என்னப்பா? வேலை எங்கப்பா? பேரு செல்லப்பா, வேலை இல்லப்பா. அப்போ கையில ஃபைலோட எங்கப்பா? அப்பப்பா, எங்க அண்ணன் இன்டர்வியூ போறாரு, அவருக்கு துணைக்குப்பா. இப்ப எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கீங்க? பான்ஸ் கம்பெனிக்கு சார். பான்ஸ் கம்பெனியா? நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? நீங்க இன்டர்வியூக்கு போற அதே பான்ஸ் கம்பெனி மேனேஜர். அது நீங்க தானா? அந்த கம்பெனி மேனேஜர் சிபார்சுல நானும் அதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அடச்சி, ரிட்டையர்ட் போற வயசுல இன்டர்வியூ போய்கிட்டு. எனக்கு மட்டும் இல்லப்பா, இவருக்கு அதே கைதான். வாய கழுவு. வேலை தேடி போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி. ஐயோ அம்மா, அம்மா, அந்த ஆட்டோக்காரன் நிக்காம போயிட்டான் பாத்தீங்களா? பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருந்தா கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பெண்ட் எடுக்கணும், அப்பதான் புத்தி வரும். இறக்கவே இல்ல அந்த பாவி பசங்க சார். என்ன அதுக்கு வெட்டி கூட்டம், யாராச்சும் போய் சொல்ல வேண்டாம். நல்லவன் எல்லாம் பல்லவன்ல போயிட்டாங்கடா. ஏங்க பார்த்து வரக்கூடாது? என்னால பார்க்க முடியாது தம்பி, நான் 2 கண்ணும் தெரியாத குருடன் ஐயா. டேய் செல்லப்பா, ஒரு ஆட்டோ கூப்பிடு, இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். வேண்டாம் தம்பி, என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவீங்க ஐயா. உழைப்பாளி சிலைக்கு பக்கத்துல கூட்டு போங்க. என்னங்க இது, அடிபட்டு ரத்தம் ஒழுகுது, உழைப்பாளர் சிலைக்கு கூட்டிட்டு போய் சொல்றீங்களா? தம்பி, நான் ரோட்ல உட்காந்து பாடி பிழைக்கிறவன் ஐயா. 4 நாளா நல்ல மழை, என்னால வெளியவே வர முடியல. ஒரு பைசா கூட வருமானம் இல்லையா. என் குடும்பமே 4 நாளா பட்டி கிடக்குது. பச்சை குழந்தை கூட பால் இல்லாம துடிக்குது. என்ன சேர்ந்தவங்க எல்லாம் உழைப்பாளி சில பக்கத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் பாடுனா தான் ஐயா ஒருவேளை சோறாவது கிடைக்கும். இல்ல, நீங்க ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும். அப்ப கச்சேரி நடக்கும்.